friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எல்லாம் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு அழகான ஹேர் பேண்ட் வந்து 5 நிமிஷத்துல எப்படி ஈஸியா ஸ்டிட்ச் பண்ணலாம் தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது வாங்க இது எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிட்ச் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் கிளாத் வந்து எடுத்துக்குங்க. இப்போ பிளவுஸ் பீட்டெல்லாம் ஸ்டிச் பண்ண பிறகு கொஞ்சம் கிளாத் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்கும். அந்த வேஸ்ட் கிளாத்தை நீங்கள் வந்து தூக்கி போடாதீங்க. அதை வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். அது சம்மந்தப்பட்ட நான் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டைலரிங் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு அழகான சிம்பிளான ஒரு ஹேர் பேண்டை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் லென்த்து எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னா 17 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். 17 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். நீளம் வந்து 17 இன்ச், அகலம் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை விட உங்களுக்கு வந்து இந்த பேண்ட் வந்து சின்னதாக வேணும்னா நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து இந்த இடத்துல வந்து இதே போல் மடித்து விட்டுருங்க. எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து மேலே இருக்கிற டாப்பில் வந்து இதே போல் மடித்து விட்டுருங்க. ஏன் இது மடிக்கிறோன்னா, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த கிளாத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கிளாத் வந்து நம்ம மடிக்கணும். இப்போ மடித்த பிறகு என்ன பண்ணுங்க, இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி இதை வந்து பேக் சைடில் வந்து நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி 2 ஃபோல்டாக நீங்கள் இது பண்ணுங்கள். இப்போ எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை வந்து உங்களை பார்த்தா போல் நீங்கள் இந்த கிளாத்தை வந்து மேலே வந்து மடித்து விட்டுட்டு அதை அப்படியே 2 ஃபோல்டாக வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி விடுங்க. பாருங்கள், 2 ஃபோல்டாக மடித்து விட்டுருங்க. இப்போ நல்லா பழக தெரிஞ்சவங்க ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க. இப்போலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மெஷர்மெண்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக நீங்கள் நல்லா தெரியும் பாருங்கள், 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு கோடு கம்மியாக நீங்கள் இதே போல் மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு லைன் போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த லைன் ஃபுல்லாகவே நீட்டாக ஈவனாக வரும். பாருங்கள், மேலே இதே போல் ஃபோல்டு பண்ணி இதே போல் மடக்கி விட்டு ஸ்டிச் பண்ணணும். ஃபினிஷிங் வரும்போதும் நீங்கள் மடக்கி விட்டு தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். கீழே வந்து நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும் போதும் பேக் ஸ்டிச் பண்ணணும், முடியும் போது பேக் ஸ்டிச் பண்ணணும். நான் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண, இதை வந்து டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ண வந்து ரொம்ப ஈஸி. என்ன பண்ண, உள்ளே இருக்கிற கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வரணும். ரிவர்ஸில் வந்து நீங்கள் எடுத்து டேர்ன் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சிங் வந்து உள்ளே போகணும், கிளாத்தோட உள்ளே போகணும். அப்புறம் அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்குது. நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது அந்த பேண்ட் ஒரு ரப்பர் பேண்ட் ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் நீங்கள் டேர்ன் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ண பகுதி வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த ஃபினிஷிங்கும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் வந்து அயன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ கிளாத் வந்து எந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக தான் இருக்குது. அதனால் நான் அயன் பண்ணலை. நீங்கள் கிளாத்து சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ண பகுதி பார்த்தீங்களா, அந்த பார்ட் வந்து உள்ளே போயிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்கள்கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ எலாஸ்டிக் ரப்பர் வந்து எடுத்துக்குங்க. இது ஒரு லென்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 இன்ச்சு தான் நான் எடுத்துருக்கேன். நம்ம கிளாத்தோட நீளம் வந்து 17 இன்ச் எடுத்துருக்கேன்.
ஸோ அதுக்கேற்றப்பல நீங்கள் வந்து இந்த லென்த்தை வந்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 இன்ச்சு தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பின் ஆட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண இந்த கிளாத்துக்குள்ளே இந்த எலாஸ்டிக் ரப்பரை வந்து நீங்கள் விடுங்க, ரப்பர் பேண்டை வந்து விடுங்க. ரொம்ப உங்களுக்கு சுருக்கமாக வேணும்னா இதை வந்து நீங்கள் இந்த எலாஸ்டிக் வயரை வந்து நீங்கள் வந்து கம்மியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் உங்களுக்கு கிட்ட வேணும்னா நீங்கள் இதை போல் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தொலைவாக வேணும்னா அந்த லென்த்தை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அது வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கிளாத்துக்கு ஏற்றாப்புல எடுக்காமல் நம்ம கம்மியாக எடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து இந்த கிட்ட வருது. இப்போ நீங்கள் வந்து அந்த பின்னை வந்து கழட்டி விட்டுருங்க. விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், இந்த 2 எலாஸ்டிக்கும் சேர்த்து நீங்கள் ஒரு நாட் வந்து போடணும். நாட்டு வந்து ஒரு 4 நாட் வந்து நல்லா நீங்கள் கொஞ்சம் இழுத்து நீங்கள் போடுங்க. அப்போ தான் எந்த அளவுக்கு நம்ம நாட் போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த ரப்பர் பேண்டும் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் ரொம்ப தின்னான இருக்கிற எலாஸ்டிக் ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற ஒயர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த ஒயர் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வாங்கும் போதே கொஞ்சம் தடிமனாக வாங்குங்க. அப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப மெலிசாக போடும்போது உங்களுக்கு அது கோக்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன். இல்லை இது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு 4 வாட்டி வந்து 4 டைம்ஸ் வந்து நீங்கள் நாட் வந்து நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இந்த கொஞ்சமாக த்ரெட்டை விட்டுட்டு இந்த எலாஸ்டிக் ஒயரை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கிளாத்துக்குள்ளே வந்து போயிடும். இது பார்த்தீங்களா, இந்த லென்த்து வந்து நீங்கள் கம்மி பண்ணும்போது உங்களுக்கு இந்த சின்ன அளவில் இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த்து வந்து 7 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்கும்போது உங்களுக்கு இது ஒரு ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இது ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம கிளாத்து வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த 2 கேப்பை வந்து இதுக்குள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இது எல்லாமே கிளாத் வந்து ஈவனாக இருக்கிறப்பல மேலெல்லாம் பாருங்கள் அந்த ஸ்டிச்சிங் வந்து கீழே இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றப்பல இந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ண பகுதி வந்து கீழே இருக்கட்டும். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த அப்புறம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபோல்டு பண்ண இந்த கிளாத்தை வந்து மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே வந்து இப்போ பாருங்கள், இப்போ இந்த கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ண இந்த பாட்டை வந்து என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளே வந்து நீங்கள் விடணும். விட்டுட்டு நல்லா கொஞ்சம் தள்ளி இருக்கிறப்ப நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த உள்ளே வந்து இந்த கிளாத்துக்குள்ளே விட்டுருக்கோம் இல்லையா, இதை ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு தையல் போடணும். நான் தையல் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே நீட்டாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு அழகான வேஸ்ட் கிளாத்தை வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களே வந்து உங்கள் வீட்டில் அழகாக நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நீங்களே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஸ்டிச் பண்ணலாம். இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணும் போது சேம் கலர் கிளாத்தில் என்ன கலரோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணும் போது இந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் த்ரெட்டும் வந்து தெரியாது. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த கிளாத் த்ரெட்டை வந்து நான் போட்டிருக்கேன். இதே போல் பாருங்கள், இதை வந்து சில்க் கிளாத்தில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் கலர் த்ரெட் போட்டு நான் ஸ்டிச் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிளாத்லேயே நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் பீட்டில் நான் ஸ்டிச் பண்ணேன். இது பாருங்கள், நல்லா ஒயிட் கலரில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த கலரை வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலர் த்ரெட்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.